தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பில் ஆதி அப்போஸ்தலர்களின் உபதேச எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு வீடியோக்களாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நாளிலே ஆதி அப்போஸ்தலருடைய உபதேச எச்சரிக்கை நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்னவென்றால், எபிரேயர் 12 அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று போட்டிருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டு நபரை குறிப்பிட்டு புதிய ஏற்பாட்டுக்காரங்களை எச்சரிக்கிறது. அதாவது யூதர்களை, இஸ்ரவேலர்களை உதாரணம் காட்டி கிறிஸ்தவங்களும் அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறது தான் அப்போஸ்தல எச்சரிப்பு. இங்கே 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் 11-12 முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நம்ம தன்னை நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுக்காரங்களை உதாரணம் காட்டி அவங்கள போல் நம்ம செய்யக்கூடாது, அவங்கள போல் நம்ம இருக்கக்கூடாது, அவங்கள போல் நம்ம வாழக்கூடாது, அவங்கள போல் நம்ம தேவனை முறுமுறுக்கக்கூடாது, அவங்கள போல் விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவங்கள போல் பரிச்சை பண்ணக்கூடாது சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லையா? முன்னாடி அந்த இதில் பதிவில் நான் போட்டிருக்கேன். அது மாதிரி தான் இதுவும் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை எச்சரிப்பாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர பின்பற்றக்கூடிய மாடலாக முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படித்தான் இன்றைக்கி போச்சிக்கிட்டு இருக்கான். மோசே மாதிரி, எலியாவின் தேவன் என் தேவன், யோசுவா மாதிரி வரணும், காலேப் மாதிரி வரணும், சிம்சோன் மாதிரி சண்டை போடணும், சாலமோன் மாதிரி எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுறது, எஸ்தர் மாதிரி வைராக்கியமாக விரதம் இருக்கணும்னு சொல்கிறது. அவங்க எல்லாம் யூதர்கள், ரட்சிக்கப்படாதவன், பழைய ஏற்பாட்டுக்காரன், பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. அவன் காரியம் வேறப்பா, நம்ம காரியம் வேறு. நம்ம அதை பின்பற்றக்கூடாது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் நம்ம தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இயேசுவின் தேவன். என் தேவனே என் தேவனேன்னு சொன்னார்ல, அந்த தேவன் தான் இயேசுவின் தேவன். இயேசுவின் தேவன் தான் நம்ம தேவன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நான் சொன்னது அப்போஸ்தலர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். பிதாவாகி தேவனை நம்ம எல்லாம் ஒருமித்து ஒரே வாயில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கடுவோம் கொலோசையில் போட்டிருக்கு. அன்பின் குமாருடைய ராஜ்யத்தை நம்ம உட்படுத்தியிருக்காருன்னு போட்டிருக்கு. அவர் அடிக்கடி சுவிசேஷங்களில் என் பிதா என் பிதான்னு அடிக்கடி சொல்கிறாரு. அவர் தான் தேவன். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்குங்க, என்கிட்டையும் விசுவாசமாக இருங்கன்னு யோவான் 14:1 சொல்லியிருக்காரு. அந்த புரிதல் நம்ம சுவிசேஷங்கள் படிக்கும்போது, நிருபங்கள் படிக்கும்போது தான் க்ளீனாக இருக்கும். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் உபதேச கொள்கையில் ஒரு பிரச்சனை வரும். ஒருத்தன் சொல்லுவான், கிறிஸ்தவன் தான், ஆனால் அறகுறை கிறிஸ்தவன் இன்றைக்கி மாதிரி. அவன் என்ன சொல்கிறான்னா, 15 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலரில், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் விருத்த சேதனை பண்ணாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்கிறான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு எதுக்கு? மோசே எதுக்கு? விருத்த சேதனை எதுக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் மாற நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்ன்ற கேள்விக்கு பதில் அது. அப்போஸ்தலர் 16 30 31 இருக்குது. அவ்வளோதான். அவரை தவிர வேறு ரட்சிப்புக்கு வேறு வழி இல்லை. ரோமர் 10 அதிகாரம் 9-10 தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளோதான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, அவங்க கொள்கை தேவையில்லை, அவங்க விருத்த சேதனை தேவையில்லை. அந்த மாதிரி ஒருத்தன் சொல்லி குழப்பினா இந்த பெரிய பிரச்சனை, வாக்குவாதம் உண்டாகி அப்போஸ்தலர் 15:7 பெரிய சண்டையாக வந்துச்சு.
அதனால் பேதுரு அதை தலையிட்டு, ஏன்பா நம்மளாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை புதுசாக வந்த விசுவாசிக்கிட்ட நம்ம சுமக்கக்கூடாது. ஓய்வு நாள் தோறும் அதுக்காக வாசிக்கிறவங்க ஓய்வு நாள் தோறும் இருக்காங்க இல்லையா நியாயப்பிரமாணத்தை, நம்ம எதுக்கு அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தை நீங்கிறதுக்கு கிறிஸ்தவங்கள் என்று பெயர் பெற்ற முத அந்தியோகிய சபைக்கு அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 24 ஒரு நிருபத்தை எழுதுகிறாங்க. என்ன எழுதுறாங்க? எங்களால் கட்டளை பெறாத சிலர் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், மோசேயினுடைய காரியத்தை கடைப்பிடிக்கணும்னு உங்கள் இருதயத்தை குழப்பி புரட்டி உங்களை குழப்பினாங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அது மாதிரி அவங்க எங்களால் கட்டளை பெறாதவங்க, அதனால் நீங்கள் அவங்கள விடுங்க. பவுலையும் சீலாவையும் உண்மையான ஊழியர்களாக இருப்பதுனால நாங்கள் நிருபத்தை எழுதி கொடுக்குறோம். நொறுங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு ரத்தத்துக்கு மட்டும் விளைகிறங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பழைய ஏற்பாடெல்லாம் அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த கிறிஸ்தவ சபைக்கு புதுசாக வந்த அந்த அந்தியோகிய சபைக்கு எழுதுனாங்க. அதில் 30-31 வசனத்தில் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் சபையை கூடி வர செய்து பவுலும் சீலாவும் அதை கொடுத்து அதை வாசித்து அதனால் உண்டான ஆறுதல் அவங்க ரொம்ப அது குழப்பமே நீங்கி போச்சு, அவங்களுக்கு சந்தோஷமாக போனாங்கன்னு இருக்கு. அது மாதிரி இன்றைக்குள்ள குழப்பங்கள் நீங்கள், உபதேச வேற்றுமைகள் நீங்கள், நிருபங்கள் பக்கம் திரும்புங்க. நிருபங்களில் திரும்பிங்கன்னா பிதா யார், குமாரன் யார், ஆவியானவர் யார், நிருபங்களில் தெளிவாக அழகு தமிழில் அருமையாக போட்டிருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சி என்ன, அந்தி கிறிஸ்தனா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன, 2ஆம் வருகைனா என்ன, நியாயந்திருப்புனா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா அக்னி கடல் யாருக்கு, இயேசுவின் உபதேசம் என்ன, பழைய ஏற்பாடு உபதேசம் என்ன, புதிய ஏற்பாடு உபதேசம் என்ன, அந்த ஊழியம் எப்படிப்பட்டது, இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்குள்ள குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு நிருபங்கள் படிப்பது தான். அதனால தான் 1 தெசலோனிக்கே 5 அதிகாரம் 27 தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது சத்தியமாக நிருபத்தை படிங்க அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த நிருபத்தை நீங்கள் தயவு செய்து பரிசுத்த சகோதரர்கள் நிருபத்தை கண்டிப்பாக படிங்கன்னு. 2 பேதுரு 3 அதிகாரம் கடைசியில் பேதுரு சொல்கிறான், பவுலுடைய நிருபங்களை சிலர் புரட்டுறாங்க, தன் கேடு உண்டாக புரட்டுறாங்க, அதனால் நிருபங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, அதை படிங்கன்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். பேதுரு தான் முதன்மையான ஊழியக்காரன், ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்ட நியமிக்கப்பட்டவன், அவன் சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, நிருபங்கள் இன்றைக்கி உள்ள சபைகளில் படிங்க. சங்கீதத்துக்கு பதிலாக நிருபங்களை படிங்க. எங்கள் சபையிலெல்லாம் சங்கீதத்துக்கு பதிலாக நிருபங்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவுசெய்து நிருபங்களை படிங்க. சீக்கிரம் இயேசு வரப்போகிறாரு, நிருபத்தை படிங்க. நிருபங்களில் தான் வெளிப்பாடு, சத்தியம், உபதேசம், விளக்கம் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா நிருபங்களில் இருந்து தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் நானே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண எளிய ஊழியக்காரன். எனக்கே இப்படி சொல்கிறேன்னா என்னை விட நீங்கள் பெரிய துறை படித்தவங்க, இங்கிலீஷ் நாலேஜு ரொம்ப அறிவாளிகள், மேதைகளாக இருக்கீங்கனால நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்க. யாரும் பேசாதனால தான் நான் கழுதை கத்துறேன். மற்றபடி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டா சந்தோஷமாக என்னை விட நல்லா பேசுறதுனால இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இருப்பேன் உங்களோட ஒரு ஆளாக. அதனால் யாரும் சொல்லாதனால பேசாதனால இந்த எளிய ஊழியக்காரன் குப்பையிலிருந்து எழும்பி கர்த்தர் என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னோட தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த சத்தியத்தை பரப்புவோம். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்போம். இன்றைக்குள்ள ஊழியர்களை ஆதாயப்படுத்துவோம். நியாயப்பிரமாண போதகராக இருக்கிற இன்றைக்கி ஊழியர்களை கிறிஸ்தவ போதகராக மாற்றுவோம். இஸ்ரவேலின் போதகராக இருக்கிறவங்கள தேவனுடைய ஊழியர்களாக போதகர்களாக மாற்றுவோம், செயல்படுவோம். அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதனால் இந்த ஏசாவை போல் சீர்கட்டவனாக போகாதீங்கன்னு இருக்கு. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். அது ஒரு ஆசீர்வாதம்னே இருக்குது. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும்
ஆகாதவன்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் இருக்கு. இந்த புத்தி இல்லாத கன்னி மாதிரி 2வது ரவுண்டில் வந்து கதவு தட்டுறாங்க. அந்த நாட்களையும் நேரங்களை இழந்ததுனால கதவுகள் அடைக்கப்பட்டது இல்லையா. நோவா காலத்தில் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்து செத்தாங்கன்றிருக்கு. அதுபோல் மனசுகுமார் ஒரு காலத்துலேயும் வரும், இதேமாரி நடக்கும், எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஏசாவை எச்சரிப்பாக தான் எடுத்துக்கிறணும். ஆசீர்வாதங்களை விரும்பியும் அவன் அது பெறலன்னு இருக்கு. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் தான் கிறிஸ்து மூலமாக புறஜாதிகளுக்கு வருதுன்னு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் தான் ரோமர் 15:29 படி சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கு. அது எழுத்தின்படி அல்ல. எபேசியர் 1:3 படி ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினால உன்னதங்களில் அவர் ஆசீர்வச்சிருக்காருன்னு இருக்குது. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே ஐஸ்வர்யத்தை கொடும். அதில் 7ஆம் வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம், பாவம் மன்னிப்பாகி மீட்பு அவருக்குள் நம்ம கிடைச்சதுன்னே இருக்குது. அப்புறம் மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மேன்மையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், இப்படி நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருக்குது. அதான் ஐஸ்வர்ய சம்பனராக தேவன் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான் ஐஸ்வர்ய சம்பனர். அது எழுத்தின்படி இன்றைக்கி உள்ளவன் பேசிக்கிட்டு இருக்கான். எழுத்து கொல்லும், ஆவி தான் உயிர்ப்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுதான் அன்னைக்கே பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக ஆபிரகாமுக்கும் இருந்தது, அவன் சந்ததிகளுக்கு இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை தான் அவன் அசட்டை பண்ணான். ஒருவேளை சாப்பாட்டுறாமே மாதிரி ஒருவேளை சோறுக்கு தேவாசீர்வாதத்தை இழந்திருக்கான்னா பார்த்துங்களேன். தன்னை சபிச்சாலும் பரவாயில்ல, நம்மளை கொன்னாலும் பரவாயில்லன்னு அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏமாற்று வேலை செஞ்சு வேஷம் போட்டு ஏமாற்றி பொய் சொல்லி அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி யாக்கோப்பு ஓடி போய் மாமனையும் ஏமாத்தினான். அப்புறம் மாட்டிக்கிட்டான். கடைசியில் ரிட்டர்னில் வரும்போது திருட்டளவில் வரும்போது மாட்டிக்கிட்டான். ஏன் முன்னாடி 400 பேரோட ஏசா வர்றான் இவனை கொல்ல, பின்னாடி லாபான் வர்றான் அவனை கொல்ல, நடுவில் சிக்கிக்கிட்டான். என்னை ஆசீர்வதித்தாலோடையும் போக விட மாட்டேன்னு விடிய விடிய அவன் ஜெபிக்கிறான். தேவன் ஆபிரகாமை பார்க்குறாரு, ஈசாக்கை பார்க்குறாரு. இவன் இப்படி செய்கிறானேன்னு சொல்லி இந்த பேரில் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ ஏமாத்துக்காரன், பொய் எத்த, அதனால் அந்த பேரை மாற்றி இஸ்ரவேலன்னு பேரை சொல்லி அவனை ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதம் இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த இஸ்ரேல் நாடு 1948 உதயமாச்சு. இன்ன வரைக்கும் உலகத்தில் இஸ்ரேல் நாடு இயேசு பிறந்த ஊருண்டு மக்கள் இயேசுவை சரித்திர ரீதியில் புராணம் மாதிரி பொய்யாகாதபடி, இதிகாசம் மாதிரி பொய்யாகாதபடி சரித்திர புருஷர் என்ற கிபி என்ற வரலாறோட இயேசு பிறந்த பூமி உண்டு, அவங்க சொந்தக்காரங்க யூதர்கள் உண்டு, அவங்க இனம் உண்டு என்று மக்களால் ப்ரூவ் பண்ணுற அளவில் ஒரு மனசுகுமாரன் சொல்கிறதுக்கு அடையாளமாக இன்றைக்கு ஒரு நாடு இருக்குன்னா அது உலக ஆசீர்வாதத்தினால உண்டானது தான். இவையெல்லாம் கடந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டது. அதை அவன் இழந்தான். வேசி கல்லன் இருக்கு, விபச்சாரன் இருக்கு. அதனால் அவன் காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்டான். ஆனாலும் யாக்கோப்பை கொல்லலை, அவன் கட்டி பிடிச்சி அழுதான். அவனுக்குள்ளே கூட ஒரு இறக்கம் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் முடிவு காலத்தில் நமக்கு இது எச்சரிப்புண்டாக எடுத்துக்கிட்டு ஒருவேளை போஜனத்துக்காக, சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, பெண்ணுக்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, பிஷப்பு சொல்கிறாரு, எங்கள் போப்பு சொல்கிறாரு, எங்கள் ரெவரண்டு சொல்கிறாரு, எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னு போயிடாதபடி, எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாதபடி, பரலோகத்தை இழந்து விடாதபடி, பூலோக ஆசைகளை திறந்து தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் இயேசுவை பின்பற்றி பரலோகத்தை அடைவோமாக. இந்த எச்சரிப்பை நமது எச்சரிப்பாக நினைத்து வாழ்வோமாக.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நாளை கடைசி ஒரு எச்சரிப்போடு இதை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள்.